மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல இருக்கிறேன். அந்த வகையில் இன்று முதலாக நாம் பார்க்க இருப்பது ஒரு கதை. அது என்ன ஒரு கதை அப்படின்னா, தமிழ்நாட்டில் திருநாங்கூர்ல திரு அண்ணன் கோவில் அப்படிங்கிற அந்த கோயில்ல குமுத மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூத்து குலுங்குகின்ற அந்த குமுத மலர்களை பறிக்க யார் வராங்க? தேவலோகத்துல தேவ மங்கைகள் வர்றாங்க. அப்படி வந்த தேவ மங்கைகள் அந்த பூவை பறித்து திரும்புகின்ற போது ஒரு தேவ மங்கை ஒரு மானிடரின் கண்ணில் பற்றுவிடுகிறார். அப்படி பற்றுவிடவே இந்த விஷயம் அந்த படைத்தளபதிக்கு சென்று விடுகிறது. படைத்தளபதி நீலன் என்பவன் இவளை காண்கிறான். தேவமங்கை அல்லவா, அவளின் அழகில் மயங்கி அவளை மணக்க நினைக்கிறான். அப்பொழுது அந்த தேவமங்கை தேவமங்கையின் பேர் குமுதவள்ளி. அந்த குமுதவள்ளி அவர்கள் சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. அத்தனை நிபந்தனைக்கு ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வைஷ்ணவ அடியார்களுக்கு நீங்க உணவளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில வைஷ்ணவ அடியார்களுக்கு உணவளிக்கிறாப்புல. ஸோ தானங்களே சிறந்த தானம் அன்னதானம் பண்ணிய காரணத்தினால் அவருக்கு யார் காட்சி தராங்க அப்படின்னா, நம்முடைய பெருமாளே காட்சி தந்து பெருமாள் அவர்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு, அந்த நபர் பேரு நீலனுக்கு நம்முடைய நாராயண மந்திரத்தை, அது திருமந்திரத்தை அவனுக்கு இது பண்றாரு, போதிக்கிறார். அந்த திருமந்திரத்தை போதித்தது மட்டுமல்லாமல் அவனை ஆழ்வாராக மாற்றுகிறார். அந்த திருமங்கையின் வருகையால் அவன் ஆழ்வாராக மாறிய காரணத்தினால் திருமங்கை ஆழ்வார் என போற்றப்படுகிறார். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய ஊர் திருக்குறையலூர். இவர் திருமாலுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் கலியன். இவருடைய ஆண்ட நாடு திருவாலி நாடு. இவருடைய நாராயணனே இவருக்கு நாராயண மந்திரத்தை உபசரித்ததாக கூறப்படுகிறது. இவர் பாடிய 6 நூல்களும் அந்த தமிழில் உள்ளக்கூடிய ஒரு சிறந்த இலக்கியமான அந்த திருவாய்மொழின்னு சொல்லிட்டு ஒரு மொழி இலக்கியம் இருக்கு. அந்த திருவாய்மொழியோட 6 அங்கமாக நூல்கள் காணப்படுது. இவர் தான் முதல்ல ஒரு சிற்றிலக்கியத்தை எழுதுறாரு. அதோடைய பேரு மடல். இவர் தான் அந்த மடல் என்ற சிற்றிலக்கியத்தை எழுதுவது மட்டுமில்லாம அந்த நாட்டுப்புற பாடலுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுக்குறாரு. நாட்டுப்புற பாடலுக்கு ஒரு வடிவத்தை உருவாக்குறாரு. இந்த விஷயத்தை யார் செய்வானா, அங்க நாயன்மார்கள்ல யார் செய்வா அப்படின்னா திருநாவுக்கரசர் அந்த வேலையை செய்வார் அங்க. ஓகேவா? இவர் வழி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வழிப்பறி பண்ணுவார். வழிப்பறி பண்ணி அந்த வைணவ அடியார்களுக்கு உணவளிக்க வழிப்பறி பண்ணுவார். அந்த வகையில வழிப்பறி பண்ண ஒரு ஆள் யாரை வழிப்பறி பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாள் திருமால் அவர்கள் வழிப்போக்கனாக வர இவர் வழிப்பறி பண்ணியதாக புராணங்கள் கூறுகின்றன. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு புத்த விகாரத்தை உடைச்சு ஸ்ரீரங்கத்தில் உள்ள 3வது அந்த தூணை கட்டினதாக இது சொல்லி நம்முடைய சில குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. ரைட்டுங்களா? இவருடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல இவரை பத்தி ஒரு மரமலடிகள் என்ன சொல்றாருன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே சிறந்த பாடல் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் அவருடைய பாடல் தான் அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகளார் என்ன செய்றாரு, இவரை பாராட்டுறாரு. என்ன செய்றாரு? பாராட்டுறாரு. இவருக்கு சில இந்த அடைமொழிகள் உண்டு, வேறு பெயர்கள் உண்டு. கலியன் அதான் அவருடைய இயற்பெயர். ஓகேவா? அது களிநாடான், களிக்கன்றி, அருள்மாறி, பாகலான், குறையாளி, மங்கையர்கோன், மங்கையர் வேந்தன், மங்கையர்கோன், மங்கையர் வேந்தன், 6 அங்கம் கூறிய ஆதி நாடான், 6 அங்கம் கூறிய அரிநாடான் போன்ற அடைமொழிக்கு சொந்தக்காரன் இந்த திருமங்கை ஆழ்வார். ஓகேவா? திருமங்கை ஆழ்வார். அதுக்கடுத்து இவருடைய படைப்புகளை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பெரிய திருமொழி, சிறு நெடுத்தாண்டகம், குறுந்தாண்டகம், அது மாதிரி சொல்லக்கூடிய திரு எல கூற்றுகை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படிலாம் சொல்றாங்க. ரைட்? இதெல்லாம் இவருடைய 6 பாடல்கள், 6 படைப்புகள். இந்த 6 படைப்பையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதான் திருவாய்மொழி. தமிழ் மொழியில ஒரு முக்கியமான இலக்கியம் இருக்கு. அந்த இலக்கியத்தோட பேர் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில இந்த 6 பாடலுமே இடம்பெற்றிருக்கு. ரைட்டா? இவர் இவருடைய இவர் போதித்த அனைத்து பாசுரங்களும் என்னவா சொல்ல பண்ண திருமுக தமிழ் மாலை அப்படின்னு சொல்றாங்க, இல்ல திருமுக தமிழ் மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல சொல்றாங்க.
நூலா தொகுத்திருக்காங்க, ரைட்? அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவரை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, படிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நிகழ்வு. நண்பர்களே, கும்பகோணத்துல வரதராஜ பெருமாள் ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த கோயில்ல 1957 to 67 வாக்குல ஒரு 4 சிலைகள் காணாம போகுது. அதுல நம்ம சிலையும், நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய சிலை, லட்சுமி, திருமால் உள்ளிட்ட 4 வெண்கல சிலைகள் காணாமல் போகின்றன. இது சம்பந்தமாக அந்த செயல் அலுவலர் 1920 ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இது பண்றாரு, பெட்டிஷன் கொடுக்கிறாரு காவல் நிலையத்தில். என்ன புகார் கொடுக்கிறாருன்னா, இந்த மாதிரி சிலைகள் இந்த காலகட்டத்தில் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கவே, இதன் பேரில் அந்த சிலைகள் அனைத்தும் மீட்கப்பட்டு விட்டன. எங்க இருந்து அந்த சிலைகள் கிடைத்தன அப்படின்னா, நமக்கு பிரிட்டன்ல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட அத்தனை சிலைகளையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார்கள். அதுக்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க இருப்பது, அதாவது 3வது மகப்பேறு பெற இருக்கும் பெண்களுக்கு 12 வாரங்களாக இருந்த ஊதியத்துடன் கூடிய அந்த விடுப்பு இப்பொழுது 374 நாட்களும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த செய்தியை வெளியிட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சரத்குமார் சார் அவர்கள் இந்த செய்தியை கூறியுள்ளார்கள், ரைட்? அதுக்கடுத்து நான் பார்க்க இருக்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம நேரம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க இருக்க செய்தி, இந்தியா காக்கியில கலக்கியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? இந்தியாவின் மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவை 6-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முதலாக அவங்க சீனாவை வீழ்த்தாம அதை சமன் செய்து டிராஸ் இருந்தார்கள். தற்போது தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் இங்கிலாந்துடன் பல பரீட்சை நடத்த இருக்கிறார்கள். ஆடவர் அணி அடுத்து பாகிஸ்தானை எதிர்கொள்ள இருக்கிறது. அதுக்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க இருப்பது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய லக்ஷ்யா சென் என்ற ஒரு நபர் ஆடவர் பிரிவில் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் ஆஸ்திரேலியாவுடைய யாரை வீழ்த்திருக்கார் அப்படின்னா, அது ஆஸ்திரேலியாவின் காலன் வாலண்டைனை வீழ்த்தி அவர் இந்த 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அது மாதிரி இந்தியாவின் இரட்டை ஜோடி, அதாவது யாரு அப்படின்னா, ஒண்ணு டிரிஜா ஜாலி மற்றும் காயத்ரி கோபி இந்த இரட்டையர்கள் மலேசியாவுடைய லாரன் லாம் மற்றும் அலின்கின் என்ற இரட்டையரை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். எங்க? பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில, ஓகேவா? அது மாதிரி இலங்கையில இந்தியாவுக்கும் இலங்கைக்கு எதிரே இப்பொழுது ஒரு டெஸ்ட் போட்டி நடந்து வந்தது. அதுல 2வது இன்னிங்ஸ்ல நம்முடைய ரிஷப் பந்த் அவர்கள் 67 ரன்கள் அடித்து இந்தியாவை வெற்றி கனியை எட்டி பறித்துள்ளார். அத்துடன் அந்த டெஸ்டுக்கான கோப்பையையும் இந்தியா வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்திய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.